ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Hi-Inno சேனல். இன்னைக்கு Hi-Inno சேனலில் வரகரிசி தோசை தாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி மில்லட்லாம் யூஸ் பண்ணி ஒரு சில ரெசிபியெல்லாம் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தர, தேவை அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வரகரிசி தோசை நம்ம நார்மல் தோசை மாதிரி தான் இருக்கும். அதை எப்படி செய்யணுங்கிறத சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரகரிசி தோசை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம். நான் எடுத்துக்கிறது இன்னைக்கு 200 கிராம் அளவில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு வரகரிசி. வரகு நான் 2 விதமாக கேள்விப்பட்டிருக்கேன். நார்மல் வரகுன்னு இன்னொன்று பனி வரகு சொல்லுவாங்க. இது நார்மல் வரகரிசி. இந்த அரிசி எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே இப்போ ரொம்ப ஈஸியாகவே கிடைக்குது. நான் எடுத்துட்ட கப்லேயே எல்லா அளவுமே சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் வரகரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு உளுந்து போதும். இன்னைக்கு நான் தோல் இல்லாத வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்க தோல் உளுந்து எடுத்துக்கலாம். இதுல நான் தோசை நல்லா கிறிஸ்பியா வரணும் அப்படிங்கிறதுக்காக பாதி அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்க பச்சரிசிக்கு பதிலாக இட்லி அரிசி எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க நார்மல் வரகரிசி மட்டுமே செய்யறதுனாலும் செய்யலாம், அது உங்களோட விருப்பம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது 4 தாங்க தோசை செய்யறதுக்கு தேவையான பொருள். இதை தண்ணி விட்டு நான் நல்லா 2 தடவை கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் நான் ஊற வச்சிடறேன். ஊறிடுச்சு அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு பாருங்க. நான் கம்மியா இருக்கிறதுனால மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்க போறேன். நீங்க அதிகமா ஊற வச்சீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நீங்க கிரைண்டர்ல அரைச்சிக்கலாம். தனித்தனியா ஆட்டணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து நீங்க கிரைண்டர்ல அரைச்சிடலாம். இன்னைக்கு நான் கம்மியா இருக்கிறதுனால மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைக்க போறேன். நம்ம ஊற வச்சிருந்த வெந்தயம், உளுந்து, பச்சரிசி, வரகரிசி இது எல்லாத்தையுமே தண்ணியை வடிச்சிட்டு நான் சேர்த்துக்க போறேன். எப்பவுமே நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 2 தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி நீங்க மாவு அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம தோசைக்கு நார்மலா தோசைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சிக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப அரைச்சிட்டேன் பாருங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியா இருந்தா தோசைக்கு நல்லா இருக்கும். நம்ம இட்லினா தான் கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். தோசை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் தண்ணியா இருந்தா நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு குறகுறப்பா இருக்கணும். ரொம்பவும் நைஸா அரைச்சிட்டீங்க அப்படின்னா தோசை உங்களுக்கு அடை மாதிரி ஆயிடும். இது ஒரு கரெக்டான ஒரு பதமா இருக்கு. இப்ப நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துல மாத்திடலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 6 to 8 மணி நேரம் நம்ம நார்மலா எப்படி இட்லி தோசைக்கு புளிக்க வைப்போமோ அதே மாதிரி ஒரு 8 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சிடலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்துட்டு இது ஒரு 8 மணி நேரம் புளிக்கட்டும். இது ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா உங்களுக்கு புளிச்சு வந்திருக்கு. இப்ப பாருங்க, 8 மணி நேரம் கழிச்சு காமிக்கிறேன் பாருங்க. நல்லா உங்களுக்கு புளிச்சிருக்கு பாருங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ கரண்டி வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு திக்கா இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம தோசை ஊத்தும் பொழுது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது மாவு பாருங்க கரெக்டா இருக்கு. எனக்கு நான் தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணல. நம்மளுடைய தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப தோசை போடலாம். தோசைக்கல் சூடு பண்ணிக்கிறேன். நீங்க நான்ஸ்டிக் தவா இருந்தா நீங்க நான்ஸ்டிக்ல கூட யூஸ் பண்ணலாம். கல்லு நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா மெலிசாக்கோங்க. இது நம்ம நார்மல் தோசை மாதிரி தாங்க இருக்கும். மெலிசா செய்யலாம். நீங்க இல்ல அப்படின்னா ஊத்தாப்பம் மாதிரியும் ட்ரை பண்ணலாம். நிறைய வெரைட்டில இதுலயே நீங்க தக்காளி தோசை, கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி காயெல்லாம் அரைச்சி சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கனாலும் நம்ம நார்மல் தோசை மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வரகரிசியில செஞ்ச மாதிரியே இருக்காது. நம்ம சின்ன குழந்தைல இருந்தே பசங்களுக்கு பழகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போயிடும். நார்மல் தோசை இட்லி சாப்பிடாம வாரத்துல 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி சிறுதானியத்தை யூஸ் பண்ணி இட்லி தோசை செஞ்சு வீட்டுல உள்ள எல்லாருமே சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சிறுதானியத்துல பாத்தீங்க அப்படின்னா நார்ச்சத்து ரொம்பவே அதிகமா இருக்கு. தோசை ஒரு சைடு நல்லா வேகட்டும். கொஞ்சமா நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். சுத்தி வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுறேன். இன்னொரு சைடு தோசை நல்லா வேகட்டும். அப்புறம் நம்மளோட வரகரிசி தோசை ரெடி ஆயிடுச்சு. இது ஆறிடுச்சு அப்படின்னா நம்ம நார்மல் தோசை மாதிரி சாஃப்டா இல்லாம கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும். சூடா இருக்கும் போதே சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். கொஞ்சம் கூட உங்களுக்கு வரகரிசியில செஞ்சது அப்படிங்கிற வித்தியாசமே இல்லாம நார்மல் டேஸ்ட்ல தான் இருக்கும். நீங்க இதோட தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, சாம்பார் எல்லா விதமான சட்னி இதோட நீங்க சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும். இட்லியா இருந்தாலும் தோசை, பொங்கல் இந்த மாதிரி எது செஞ்சாலும் கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க எதையுமே சிறுதானியத்துல செய்யும் போது கொஞ்சம் சூடா சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்டும் சரி, உங்களுக்கு சாப்பிடறதுக்கும் ரொம்பவே பிடிச்சு போயிடும். கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல அதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வரகரிசியில இப்ப சொன்ன அளவுகளே நீங்க குதிரைவாளி, சாமை, தெனை, கம்பு, ராகி இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சேம் மெத்தட் தான் உங்களுக்கு சூப்பரா வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா Hi-Inno சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு பரான ஹெல்தியான ஒரு ரெசிபியோட நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.